இன்றைக்கி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு ஆனியன் வந்து சாட்டே பண்ணுங்கள். நீங்கள் வந்து அரைச்சும் போட்டுக்கலாம், இல்லை வதக்கிட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு டொமேட்டோ பியூரியை வந்து நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். இதை நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. ஒருவேளை நீங்கள் மசிக்காமல் செஞ்சிங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிக்கலாம். அதை நீங்கள் வேணும்னா கேஷ்யூ போட்டுக்கலாம், நான் இங்கே போடலை. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த சில்லி பவுடர். அது காரம் அதிகமாக கொடுக்காது, கலருக்காக போட்டுரும் நம்ம. ஓகேவா? சில்லி பவுடர் நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம். சால்ட் நீங்கள் எவ்வளோ வேணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரா ஸ்மெல், அந்த அரைச்சி ஊற்றுற அந்த தக்காளி மசாலாஸ் போட்டோம் இல்லையா, அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இந்த டைம்லேயும் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா ஊற்றுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். அது கூடவே நீங்கள் வந்து பட்டர் கொஞ்சம் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களோட கிட்ஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.